2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிய பலப்படுத்தணும்னு ஒரு விஷயத்த தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. டெல்லியிலிருந்து தேசிய கட்சியினுடைய தலைவர்களும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, பிரதமர் மோடி அவர்கள் நாளைய தினம் 3வது முறையா தமிழகத்திற்கு பொதுக்கூட்டத்தில பங்கேற்க உள்ளார். லாஸ்ட் பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா, சென்னையில மதுராந்தகத்தில ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் மதுரையில ஒரு கூட்டம். இப்ப நாளைக்கு திருச்சியில ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஒரே மேடையில என்டிஏ கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே ஏறப்போறாங்க. இப்போ இந்த ஒரு புறம் என்டிஏவுடைய இந்த மேடையில நிறைய தலைவர்கள் ஏறிக்கிட்டே இருக்காங்க. மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரே மேடையில இப்போ பார்க்கக்கூடிய சூழல் இல்லாத மாரி இருக்கு. குறிப்பா மோடி வரார், ராகுல் காந்தி எங்க? அப்படின்ற மாரியான ஒரு கேள்வி எழுது. அவருடைய பிரச்சார தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி ஒரு கம்பேரிசனா இப்ப எல்லாருமே இத பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ்நாடு எப்பவும் ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டா தான் இருந்திருக்கு. மோடியை ஆதரிக்காத ஒரு மாநிலம். ஆனா மோடி மறுபடியும் இங்க வந்துகிட்டே இருக்காரு. அகைன் அண்ட் அகைன் மோடி மட்டும் இல்லாம அமித்ஷா, பியூஷ் கோயல்னு நிறைய நமக்கு தெரிஞ்ச முகங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல அப்படி யாரையும் பார்க்கவே முடியலையே. ராகுல் காந்தி வரல, பிரியங்கா காந்தி வரல, இல்ல சோனியா காந்தி வரல. வேற யாராவது அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வராங்களா அப்படின்னா யாருமே வர்றதில்ல. தமிழ்நாட்டில் இந்த செல்வ பெருந்தகை இவங்களை தாண்டி நம்ம இப்போ பார்க்குற ஒரு நேம் அப்படின்னா கிரீஷ் சோடங்கர். அவர் தான் அடிக்கடி வந்துட்டு இருக்காரு, கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் ராகுலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ராகுலை அதிகமாக நேசிக்கிற ஒரு ஸ்டேட். என்ன கேட்டிங்கன்னா, ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சா ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார். அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. கம்ப்ளீட்டாக எப்படி நம்ம ஸ்டேட் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடியாக இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரோ ராகுல், ப்ரோ காங்கிரஸ்னு சொல்லலாம், இல்லை ப்ரோ ராகுல்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது ராகுல். இங்கே ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சென்னையில் இருக்க ஒரு காலேஜுக்கு வந்திருந்தார். மாணவர்களோடு உரையாடும் போது மாணவர்கள் அவ்வளவு எந்தூசியாசத்தோட ராகுல் கிட்ட பேசினதை பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருக்கிற ராகுல் ஏன் வரலன்ற ஒரு கேள்வி நியாயமானது தான். பட் அதுக்கான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கூட்டணி கசப்புகள் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ராகுல் காந்தி வெளிப்படையாக அதை பற்றி எங்கேயுமே பேசலை. ராகுலுக்கு இதில் ஒரு வருத்தம் இருக்குன்னா சில செய்திகள் வருது. அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் தான் ஒரு தடையாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொண்டு வரணும்னு நினச்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் 2019க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது 2016, 17 அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கூட்டணியெல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மறைவுக்கு பிறகு நான் சொல்கிறது, கலைஞருக்கு சிலை திறப்பு இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு இங்கே திமுக நடத்துகிறாங்கன்னா, ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ யாரையாவது ஒருத்தரை அவங்க வர வச்சுருவாங்க. அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க. அது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு பெரிய அளவுக்கு அந்த மாதிரி எங்கேயுமே காங்கிரஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த காங்கிரஸ் சைட்லேருந்தே சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, விஜயோட போனோம், டிவிகே செல்வாக்கு இருக்குது, திமுகக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம அவங்கள கூப்பிட்டு பண்ணணும், அதுக்கு நம்ம கட்சியை பலப்படுத்துகிற வேலைகளை பார்ப்போம்னு சொல்லி தான் இவங்க அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ராகுலை பொறுத்த வரைக்கும் ஏன் வரலன்னு கேட்குற கேள்வி நியாயமானதாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா ராகுலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு வலை இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி அவர் கடைசி நேர ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பார்க்கும்போது கூட இந்த ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஹைட்ரஜன் பாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்திய அளவில் ஒரு பெரிதும் கவனம் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி தமிழகத்தில் எதுவும் கடைசி நேர ஸ்டண்ட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னொன்று தமிழ்நாட்டில் அப்படி ஸ்டண்ட்டு பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. இங்கே இது டிஎம்கே தானே, டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. ஸோ யாரை எதிர்த்து பேச முடியும்? இங்கே அவங்க தோழமை கட்சி, கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. எதிர்த்து எதுவும் பேச முடியாது. இங்கே வந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு தான் அவர் பேசி ஆகணும். ஸோ அப்போ அந்த லைன் அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வேற ஒரு கட்சி இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்குன்னா கூட ஏதாவது ஒன்று பேசலாம். டிஎம்கே இருக்கிறதுனால என்ன பேச போகிறோம் அப்படின்றது தெரியல. ஆனால் என்ன பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு பெரிய மேசிவ் கேம்பெயின்லாம் இருக்காது. ஒருவேளை இந்த தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சு வேட்பாளர் பட்டியெல்லாம் அறிவித்த பிறகும் கூட ஒரு 1 or 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டு பேசிட்டு போவார்னு நான் நினைக்கிறேன். அதிகபட்சமாக என்னென்னா, தனிப்பட்ட முறையில் லாஸ்ட் டைம் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணியிருப்பார், அவங்களோட ஒரு கான்வர்சேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை பண்ணுற இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குறுக்கும் நெடுக்குமாக இந்தியாவில் நடந்தவர் தான் ராகுல். நம்ம அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ராகுல் அப்படி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணுறது. திமுக காரங்க கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் எங்களை கேட்குறீங்கல்ல, ராகுல் காந்தி ஒரு யூடியூபர்னு நாங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே இருக்குது, சொல்லாமல் இருந்தாங்க, இந்த பிரச்சனை வரும்போது சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நேம் வந்துடும் இல்லையா? தமிழ்நாட்டில் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்றது உண்மை. ஆனால் அவர் வராமல் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக
இன்றைக்கி அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இப்போ அவர் இங்கே வரவே இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. திமுக வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கான இடங்கள் கிடைக்க போகுது, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க. பட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தமிழ்நாடு வந்து ஒரு 39 சீட்டை உங்களுக்கு அடுத்தடுத்து 2 எலெக்ஷனில் அப்படியே தூக்கி கொடுத்துருக்கு கையில். அப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் உங்களுக்கான எலெக்ஷன் சொல்லும்போது சவுத் இந்தியாவை தான் நீங்கள் பெருசாக நம்பி இருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாலினுடைய ஒரு இணக்கமான உறவுன்றது ஒரு நீண்டகால நட்பு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு பிரதர் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணல. ஸோ அப்போ அந்த ஏதோ ஒரு வகையான கசப்புணர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. அதனுடைய பின்னணியில் அந்த விஜயோட போகிற கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இப்போது கூடுதல் சீட்டு கேட்குறது, ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அழுத்தம் மாதிரி கொடுத்து டெல்லியிலிருந்தே ராகுலுடைய வாய்ஸாக தான் இங்கே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், கிரிஷ் சோடங்கர் ஆகட்டும், இவங்கெல்லாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ அந்த ஈகோ கிளாஷ், அந்த ஒரு விதமான கசப்புணர்வு முடிஞ்சிருச்சா? அது வந்து களத்தில் எப்படி இப்போ தயாராகிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது? ஆனால் இப்போ வரையும் அந்த விஷயத்தை வந்து அவங்க உடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஐஸ் இன்னும் அவங்க பிரேக் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இங்கே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இங்கே பேட்டி கொடுத்தாங்களே தவிர வெளிப்படையாக யாரும் இன்னும் பேசலையே. ப. சிதம்பரம் வந்து இன்டர்வென்ட் பண்ணி முடித்தார். இதுக்கு பின்னாடி மல்லிகார்ஜுன கார்கே இருந்தார்னு சொன்னாங்க, ஃபோனில் பேசிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டதே தவிர இது வரைக்கும் தலைவர்கள் பேசலையா? ஈவன் சோனியா காந்தியே பேசினா கூட அதுக்கு அவ்வளவு பெரிய ரெலவன்ஸ் இங்கே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ்னால் ராகுல் தான், இல்லை பிரியங்கா காந்தி. அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து திமுக தலைவர்களோடு ஒரு நட்பு பாராட்டுறதோ இல்லை ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறதோ இணக்கமாக இருக்கிறதோ பண்ணாதான் கிரவுண்ட் லெவலில் அது சரியாகும்னு நினைக்கிறேன். இல்லைனா இது ஒரு ஆறாத புண்ணாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய அளவுக்கான ஒரு டேமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது. கிட்டத்தட்ட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு போய் தானே இவங்க கூட்டணிக்குள்ளே சரி பண்ணி கொண்டு வராங்க. அப்போ வந்து அது இவ்வளோ சீக்கிரம் அது ஆறிடும்னு நான் பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு மேடையிலேயாவது ஸ்டாலின், ராகுல் போன்றவர்கள் வந்து ஒரே மேடையில் உட்காரணும், உட்கார்ந்து பேசிக்கணும், பழையபடி எங்களுக்குள்ள நட்பு இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்தினா தான் அந்த காயம் ஆறும்னு நான் பார்க்குறேன். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ராகுல் காந்தி வரல அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறோம். அதே சமயம் இங்கே திமுக கூட்டணி திமுக தலைமை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா வந்து இப்போது தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் ஏறிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இறுதி வடிவம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் அவங்க வந்து ஒரே மேடையில் இன்னும் பகிர்ந்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் அதிமுக கூட்டணியை பார்க்கும் பொழுது அவங்க 3வது மேடையை வந்து ஒன்றாக பகிர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இதில் இன்னொன்று, திமுக தொடர்ச்சியாக தங்களுடைய செல்வாக்கு காட்டக்கூடிய வகையில் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நிறைய மாநாடுகள், இளைஞரணி ஆகட்டும், மகளிரணி ஆகட்டும், அப்போ இது நிறைய விஷயங்கள் பூத் கமிட்டி ஆகட்டும்ன்ற மாதிரியும் இப்போ திருச்சியில் பெரிய அளவில் மாநாடு நடத்தி அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் கூட்டணியாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக காட்டலையே அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிற அதே நேரத்தில் அதிமுகவை நோக்கி முதல்ல ஒரு கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ஒரே மேடையில் ஏறணும்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட பிற தலைவர்கள் எல்லாம் ஒரு மேடையில் ஏறுறதுக்கு டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி இங்கே வர வேண்டியதாக இருக்கே. அவர் வந்தால் எல்லாம் மேடையில் ஏறி உட்காடுறாங்க, சிரிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, அன்னையோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே வந்து ஒன்று சேர்ந்து கட்சி பணிகளோ இல்லை தேர்தல் பணிகளோ எதையுமே பண்ணுற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது முதல்ல அதுதான் பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இங்கே திமுக சைட்லேயாவது அவ்வப்போது இவங்க சந்திப்புகள் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா மரவோம்னு ஒரு மகாத்மா காந்தி குறித்த ஒரு நிகழ்ச்சியை கமலஹாசன் மக்கள் நீதி மையம் சார்பாக நடத்தலை, கமலஹாசன் தனிப்பட்ட முறையில் நடத்தினார். அதில் எல்லா தலைவர்களுமே இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சிக்கல் போயிட்டு இருக்கும்போதே எல்லா லீடர்ஸுமே அங்கே இருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பொது மேடைகள் அது ஒரு காந்தின்ற ஒரு காரணத்துக்காக போனாங்க. பட் ஒரு தேர்தல் ரீதியாக பிஜேபி எதிர்ப்பு இல்லை அதிமுக எதிர்ப்புன்ற அந்த புள்ளியில் தலைவர்கள் இன்னும் ஒன்றா சேராமல் தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு நாங்கள் வந்து முழு வடிவம் பெற்ற பிறகு எல்லாமே கரெக்டாக உட்காருவோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாம் அவங்கவுங்க கட்சி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க, நாங்களும் திமுகவும் வெறும் கூட்டணியை மட்டும் நம்பாமல் எங்கள் கட்சியை நாங்கள் பலமாக வச்சுக்கணும் இல்லையா, பூத் கமிட்டியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு புது கட்சி வந்திருக்கு, இளைஞர்கள்ட்ட செல்வாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்த நாங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி எங்களுக்கு ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து முதல்ல திமுக அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய வேலைகளை தலைவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் நாங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது, அதாவது என்டிஏவோ இல்லை டிவிகேவுக்கோ முன்பாகவே திமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் நாங்கள் உட்காருவோம், அது நடக்கும்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க.
மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு 1 or 2 டேஸ்க்குள்ளே இந்த தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் கூட அதை திமுக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திமுக பற்றி நம்ம பேசணும். இப்போ அதிமுக பற்றி நான் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, அதிமுக கூட்டணிக்குள்ளே அந்த தலைவர்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? பாமகவாவது ஒரு வகையில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தலாக ஒரே அணியில் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி. போன எலெக்ஷனில் மட்டும் அவங்க என்டிஏக்கு போயிட்டாங்க, எடப்பாடி இல்லாத அணிக்கு. ஆனால் இப்போ அமமுக வந்து ஒரு 8-9 வருஷமாக பரம எதிரியாக இருந்துட்டு திடீர்னு இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்ததுனால சவுத் தமிழ்நாட்டில் அதிமுக பலமடைஞ்சிரும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அந்தளவுக்கு எல்லா கட்சிகளுமே ஒரு ஒற்றுமையாக அங்கே தொண்டர்களுக்குள்ளேயும் தலைவர்களுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை வந்திருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அதிமுக வந்து தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா தொடர்ச்சியாக தோல்வியில் சந்திச்சுட்டு வர எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபித்து நிச்சயமாக அதிமுகவுடைய ஒரு தன்னிகரற்ற தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தன்னை நிலைநிறுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கார். இல்லைன்னா இந்த தேர்தல் தோல்வியில் முடியும் அப்படின்னா நம்ம அவருடைய தலைமைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலை தான் வரும். அதனாலேயே வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சிறிய சிறிய கட்சிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது, சிறிய சமூக அமைப்புகள் ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுகிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பாமகவை ஒன்றிணைக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது தான் அது பிளவுபட்ட பாமகவாக 2ஆக பிரிஞ்சிருச்சு. இப்போது அதில் வந்து இப்போது அன்புமணியை வந்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவுலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டு அந்த வகையிலும் சரி, அன்புமணி தான் பாமகவினுடைய முகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட பேசி எப்படியாவது தன்னுடைய கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதன் பிறகு வந்து அமமுகவை கொண்டு வரதில் அவருக்கு ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா வந்து நேர் எதிராக வந்து கள அரசியல் பண்ணிகிட்டே இருந்தவங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பாஜக ஒரு கொஞ்சம் வந்து தலையிட்டு அவர்கள் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம ஒன்றிணைந்து போனால் தான் நம்ம தென் மாவட்டங்களில் நம்மளுடைய வந்து செல்வாக்கை நிரூபித்து நம்ம வந்து அதிமுகவினுடைய வெற்றிக்கு வந்து நம்ம வந்து எல்லோருடைய உழைப்பையும் செலுத்தினா தான் முடியும் அப்படின்ற ஒரு கணக்கில் பாஜகவினுடைய முன்முயற்சியால் வந்து அமமுகவை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரே மேடையில் வந்து இந்த மதுராந்தகம் மேடையில் வந்து எல்லாரும் வந்து ஒரே மேடையில் கைகோர்த்து நின்றாங்க. அதன் பிறகு கூட சில கேள்விகள் எழுப்புனாங்க. இப்போது இவங்க 2 பேத்துக்கு இடையில் அதுக்கப்புறம் ஒற்றுமை உணர்வு இல்லையே, எடப்பாடியும் வந்து டிடிவி தினகரனும் ஒன்றா பேசலையே, ஏதோ ஒரு நிகழ்வுலையும் போராட்டத்திலையும் கலந்துக்கலையே அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வந்தது. இப்போ தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் போனதுக்கு அப்புறமேலு மோடியினுடைய அடுத்தடுத்த கூட்டங்களில் அவங்க வந்து தொடர்ச்சியாக பங்கேற்றுட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு இடையிலான இந்த இணக்க உணர்வு வந்து படிப்படியாக நெருக்கமான ஒரு நிலையை அடையும் அப்படின்றது தான் அரசியல் பார்வையாளர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக வந்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த 2 தலைவர்களும் வந்து ஒரே மேடையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கள் நின்றால் தான் வந்து களத்தில் தொண்டர்களும் வந்து இணைந்து செயல்படுவாங்க. ஏன்னா வந்து பல ஆண்டுகளாக வந்து எதிரெதிர் திசையில் தொண்டர்களும் நிர்வாகிகளுமே வந்து எதிரெதிர் திசையில் நின்று தான் வந்து செயல்பட்டுருக்காங்க. இப்போது திடீர்னு தலைவர்கள் கைகோர்க்கும் போது ஒரு விதமான நெருடல் வந்து களத்தில் இருக்க தான் செய்யும். அதற்காகவே இவர்கள் 2 பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக கைகோர்த்து நின்று ஒரு அடையாளத்தை காட்டுறதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் அதிமுக அமமுகவினுடைய தொண்டர்கள் வந்து இணைந்து செயல்படக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள் தான் கடந்த தேர்தலில் பெரிய பின்னடைவாக அமைஞ்சது அதிமுகவுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு புள்ளிவரத்தை நம்ம பார்க்க முடியுது. அமமுக வந்து தனித்து நின்று போட்டிட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 21 தொகுதிகள் பக்கமாக வந்து அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். குறிப்பாக பாஜகவினுடைய எண்ணம் அப்படின்றது எப்படியாவது நம்மளுடைய கூட்டணியை வந்து இந்த வாட்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு வெற்றி கூட்டணியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு சமாதானமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிகிட்ட சமாதானம் பேசி அமமுகவை டிடிவி தினகரன்கிட்ட பேசி ஒரு இணக்கமான உறவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக நிற்கிறதன் மூலமாக வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய நிலையில் இல்லை. அவருடைய வாக்கு வங்கிகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மண்டலம் பிரதேசத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய வெற்றி, ஒட்டுமொத்த கூட்டணிக்கான வெற்றியாக வந்து அது வந்து கொண்டு சேர்க்கும். ஸோ இந்த விஷயத்தை கணக்கு போட்டு தான் பாஜக வந்து டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கடந்த முறை அடைந்த அந்த பின்னடைவு 21 தொகுதிகள் இருந்தது இல்லையா, ஸோ அந்த பின்னடைவு ஏற்படாத வகையில் அந்த 5000, 10,000, 20,000 வாக்குகளையும் வந்து கூட்டணியில் ஒன்றா சேர்க்கும் பொழுது அதிமுக கடந்த முறை பெற்ற அந்த தோல்வியை வந்து மாற்றி வெற்றி முகமாக மாற்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அந்த மாதிரி எல்லா கட்சிகளிடமும் இணக்கமாக கொண்டு போவதற்காக எடப்பாடியும் சரி, பாஜக தலைமையும் சரி நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிரதமர் மோடி வருகையின் போது அடுத்தடுத்து நிறைய பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது இல்லையா, அப்போ இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களே வந்து அந்த கட்சி தலைவர்களிடையே ஒரு இணக்கமான உணர்வையும்
அதே மாதிரி அந்த கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர்களிடையே ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கான அந்த மாதிரியான முயற்சியாக தான் இந்த மாதிரியான மாநாடுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு சலசலப்புகள்லாம் ஓய்ந்து நிச்சயமாக வந்து ஒரு இணக்கமான சூழல் வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் நம்ம அதிமுகவினுடைய அந்த கூட்டணியுடைய பலத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லியிருக்கீங்க. எனக்குமே கூட தோணுச்சு, இப்போ இவங்க கூட்டணி அமைச்ச பிறகு தான் செல்வி ஜெயலலிதாவோட பிறந்தநாள் வந்துச்சு, பிப்ரவரி 24. அன்னைக்கு வந்து தனித்தனியாக போயிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருந்தாங்கன்னா அங்கே ஒரு கேடர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கும். ஏன் அதன் பிறகு பொதுக்கூட்டங்கள் நடத்துனாங்க, செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள். அது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை காமனாக நடத்தி அங்கே டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அதில் கலந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் தொண்டர்களுக்குள்ள, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கும். அது தேர்தல் நேரத்தில் வேலை செய்ய போகும்போதும் பெரிய அளவுக்கு உதவி இருக்கும். ஆனால் அவங்க இதெல்லாம் திட்டமிட்டு தவிர்க்கிற மாதிரி, புறக்கணிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதில் தினகரனுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. தினகரன் வந்து ரேங்க் அண்ட் ஃபைல்ஸ் அந்த அதிமுகவோடு இணக்கமாக மாற 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 எதிர்காலத்தில் தினகரன் வந்து பார்ட்டியோடைய லீடர்ஷிப்பை கிளைம் பண்ணுறதுக்கு வந்துருவாரோன்ற ஒரு தயக்கம் வந்து இன்னும் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்ற கேள்வியும் வருது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் மட்டும் இவங்க பேசிக்கிறாங்களே தவிர, இப்போ மற்ற இடங்களுக்கு, இப்போ பல மாவட்டங்களுக்கு டிடிவி தினகரன் போகிறாரு. போகும்போது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகவில், அவங்களும் டிடிவியும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியான ஒரு தொண்டர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஆனால் அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற கேள்வி வருது. அப்போ வந்து இன்னும் அந்த தயக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை இது நடந்துச்சு, பழையபடி மாவட்ட செயலாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கே த்ரெட் ஆகிடும், நம்மளோட இடத்துக்கே சிக்கல் வரும் அப்படிங்கிற அந்த தயக்கம் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்ற கேள்வி தான் எனக்கு வருது. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 2 முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். ஒன்று, பிரதமர் மோடி வராரு, ஏன் ராகுல் வரல அப்படின்னு. அதிமுக தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோட எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பேசியிருக்கோம். அதோடு சேர்ந்து திமுக கூட்டணி தலைவர்களும் மேடை ஏறுறாங்களா இல்லையன்றதையும் விவாதிச்சிருக்கோம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.